பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்திற்குட்பட்ட கிழக்கு தாம்பரத்தில் உள்ள புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 142 மாணவ மாணவிகள் மற்றும் CSI கார்லி மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 293 மாணவ மாணவிகள் என மொத்தம் 435 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு 154 இளைஞர்களுக்கு வேலைக்கு செல்வதற்கான ஆணைகளை வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயிலில் கார்த்திகை மாத சனிக்கிழமையொட்டி ஐயப்ப சுவாமிக்கு 10 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது புத்தகங்கள் வாசிப்பதன் முக்கியத்துவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மாணவர்களின் கனவுகள், சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விவாதித்தார். மாணவர்களும் தங்கள் மனதில் இருந்த கேள்விகளை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த வீரவாஞ்சி நகர் 10வது தெருவில் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு கழிப்பிட வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுகாதார வளாகத்தை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகம் பூட்டியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது இந்த வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து சுகாதார வளாகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக மாற்றிய மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைத்து நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வையும் துவங்கி வைத்தார். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த லட்சுமி நகர் பகுதியை சேர்ந்த திருநங்கை சங்க தலைவி அன்பு கோமதி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 21 சவரன் தங்க நகை மற்றும் 1,80,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். மேலும் CCTV கேமராவை மேல் நோக்கி திருப்பி வைத்துவிட்டு ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பில் உரிமை மீட்பு போராட்டம் 10 அம்ச கோரிக்கை உரிமை மீட்பு போராட்டம் மாவட்ட தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் வேலூரிலே திரளான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த உரிமை மீட்பு போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தனது தேர்தல் வாக்குறுதியை அளித்தபடி பணியை ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழகமெங்கும்
மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே கண்டிப்பான முறையிலே நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பழைய ஓய்வூதிய முறை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னார். அந்த வாக்குறுதி இந்த 4.5 ஆண்டு கால ஆனாலும் இதுவரையும் அது நடைபெறாது இருக்கிறது. அதற்கான முறையிலே எங்களுடைய உரிமை மீட்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் அணைக்காடு பகுதியை சேர்ந்த அருண் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது குடும்பத்தினர் இழப்பீடு கேட்டு மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உயிரிழந்த அருணின் மனைவி பாரன்யாவிற்கு காப்பீடு நிறுவனம் சார்பில் 90 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இதனை அடுத்து 4வது தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 90 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது.